Hello friends, I am Engineer Vimal from DeltaBuilders. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு क्वेश्चनக்கு ஆன்சரா தான் இந்த வீடியோ. அவங்க என்ன क्वेश्चन கேட்டாங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் அளவுள்ள வீடை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் கட்டறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வீடு கட்டும் பொழுது நமக்கு ரேட் டிஃபரன்ஸ் வந்து ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி क्वेश्चन வந்து நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆகும். ஏன் வந்துட்டு நான் ஆமான்னு சொல்றேன்னா சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ அந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் வச்சுக்கலாம். இப்போ ஏங்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 காலமும் பிங்கிற வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 காலமும் வந்து இருக்குது. இதில் ஏங்கிற வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கிடையாது, பிங்கிற வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. அதனால தான் வந்துட்டு இதுக்கு 2 காலம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காங்கிரீட்டோட குவான்டிட்டி இந்த ஏங்கிற வீட்டை விட பிங்கிற வீட்டில் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வரைக்கும் நான் ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஏங்கிற வீட்டுக்கும் பிங்கிற வீட்டுக்கும். ஸோ அதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50,000லேருந்து 60,000 வரைக்கும் வந்துட்டு நமக்கு ரேட் டிஃபரன்ஸ் வருது. ஓகேவா? அதனால தான் சொல்ல வரேன், நம்ம கட்ட போகிற ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் இந்த ரேட்டெல்லாம் வந்து நமக்கு மாறும். ஓகேவா? ஃபிக்ஸ்டாக வந்து நம்ம எதையும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்குது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஹவுஸாக கட்டுவாங்க, எனக்கு வந்துட்டு ரொம்ப பிராண்டான மெட்டீரியல்லாம் தேவையில்லை, நார்மலாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிச்சாக காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி கட்டுவாங்க. அப்படிலாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரே ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டுக்கே 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? பார்க்க போகிற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஏ. ஸோ இதில் வந்துட்டு பார்க்கிங் வந்து கிடையாது. இதில் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு 2 BHK பிளான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் இருக்குது. இதோட அளவும் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK பிளான். ஓகேவா? இந்த 2 டைப் ஆஃப் பிளான்லையும் பிளானோட தன்மையை பொறுத்து லேபர் காஸ்ட்லையும் சரி மெட்டீரியல் காஸ்ட்லையும் சரி அமௌண்ட்ஸ் வந்து வேரி ஆகும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மார்க்கிங்லேருந்து ஆரம்பித்து பேஸ்மெண்ட் பிசிசி போடுறோம்ல, அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது. 9வது வந்து பார்த்திங்கன்னா அதர் ஒர்க்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த அதர் ஒர்க்ஸில் வந்துட்டு பெஸ்ட் கண்ட்ரோல் ரிலேட்டடான ஒர்க்ஸ்லாம் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2 பில்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் தான். அதில் வந்துட்டு பிளான் ஏ அப்படிங்கிற பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 35க்கு 35, பிளான் பிங்கிற பிளான் வந்து பார்த்திங்கன்னா 30க்கு 40. 2 பிளான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, 2 பெட்ரூம் வந்து வச்சுருக்கோம். பிளான் ஏல வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்து இல்லை, பிளான் பியில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளானோட டீட்டெயில்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இந்த 2 பிளான்ஸ்லையும் காலம்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதாவது நம்பர் ஆஃப் காலம்ஸை சொல்ல வரேன். பிளான் ஏல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 காலம்ஸ் வந்து இருக்குது. அதே சமயத்தில் பிளான் பியில் வந்து பார்த்திங்கன்னா 17 காலம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த நம்பர் ஆஃப் காலம்ஸை பேஸாக வச்சு தான் நம்ம ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து மார்க்கிங். இந்த மார்க்கிங்க்கு வந்து பிளான் ஏ அண்ட் பி 2 ஹவுஸுக்குமே மெட்டீரியலுக்கு வந்து ஒரு 500ம் லேபருக்கு வந்து ஒரு 3500ம் சேமாக தான் வந்து செலவாகுது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கவேஷன். இந்த எஸ்கவேஷனில் வந்து பிளான் ஏல வந்து பார்த்திங்கன்னா ஃபூட்டிங் பிட்டோட சைஸு, அந்த குழியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4, அது வந்து 15 நம்பர்ஸ் வந்து நம்ம டிக் பண்ணுறோம். இதுக்கு வந்து லேபர் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 22,500 ரூபா வருது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியல் சார்ஜ் கிடையாது. ஸோ பிளான் பியில் வந்து பார்த்திங்கன்னா 17 குழி வந்து வருது. இந்த பிளான் பியோட ஃபூட்டிங் பிட்டோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4 தான். இதுக்கு வந்து லேபர் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,500 ரூபா வருது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் ஃபில்லிங். இந்த சாண்ட் ஃபில்லிங்கில் வந்துட்டு பிளான் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 120 CFT சாண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இதில் CFTங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கனாடி. இதுக்கு உண்டான அந்த சாண்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 6,000 ரூபா வருது. லேபர் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,500 ரூபா வருது. ஸோ இது வந்து சாண்ட் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு உண்டான லேபர் செலவு. இதே மாதிரி பிளான் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 CFT வருது. அதுக்கு உண்டான மெட்டீரியல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7,000 வருது. தென் இந்த சாண்ட் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான லேபர் செலவு வந்து பார்த்திங்கன்னா 1,700 ரூபா வருது. ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா பிசிசி காங்கிரீட், அதாவது 1.5 காங்கிரீட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்துட்டு மிக்ஸ் ரேஷியோ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா M10 ரேஷியோ யூஸ் பண்ணுவோம். அதாவது 1:3:6. இதில் 1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு, 3ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாண்டு, 6ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்ரிகேட், அதாவது ஜல்லின்னு சொல்லுவோம்ல 20 mm அதுதான்.
இந்த பிசிசி காங்கிரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ பிளான் ஏயை வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்துட்டு 1:3:6 அந்த ரேட் வந்து பார்த்தோம்னா சிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 பேக்ஸ் வந்து தேவைப்படுது. சாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 CFT தேவைப்படுது, அதாவது அரை யூனிட்னு சொல்லுவோம். இல்லை அக்ரிகேட் 20 mm முக்கால் ஜல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 CFT தேவைப்படுது. லேபர் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபா வந்து இதுக்கு தேவைப்படுது. ஸோ இதே மாதிரி பிளான் பிக்கு வந்துட்டு இந்த பிசிசி காங்கிரீட்டோட குவான்டிட்டி அண்ட் லேபர் கால்குலேட் பண்ணோம்னா சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17 பேக்ஸ் வந்து நமக்கு வருது. சாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 CFT வந்து நமக்கு வருது. அக்ரிகேட் 20 mm வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 CFT வந்து வருது. இதுக்கு வந்துட்டு லேபர் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3500 ரூபா நமக்கு வருது. நெக்ஸ்ட்டு 5th ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா RCC ஒர்க், அதாவது ஃபூட்டிங் காங்கிரீட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்துட்டு பிளான் ஏக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுங்கிறதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அதோட கிரேடு வந்து பார்த்திங்கன்னா M20 ரேஷியோ, இது 1:1.5:3. அதாவது ஒரு பாண்டு சிமெண்ட்டு, 1.5 பாண்டு வந்து பார்த்திங்கன்னா சாண்டு, 3 பாண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 mm ஜல்லி. இந்த ஃபூட்டி காங்கிரீட் ஒர்க்கில் சிமெண்ட் வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். பிளான் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படுதுன்னா கிட்டத்தட்ட 78 பேகு தேவைப்படுது. இந்த 360 CFTங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கனடியில் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி பிளான் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 410 கனடி, அதாவது 90 பேக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. இதில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சாண்டு வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த RCC ஃபூட்டிங் காங்கிரீட்டில் வந்துட்டு பிளான் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 யூனிட் சாண்டு தேவைப்படுது. அதே மாதிரி பிளான் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 யூனிட் வந்து சாண்டு நமக்கு தேவைப்படுது. இந்த ஃபூட்டிங் காங்கிரீட்டுக்கு உண்டான லேபர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபூட்டிங் காங்கிரீட்டுக்கு 20 mm எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளான் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 யூனிட் வந்து இந்த ஃபூட்டிங் காங்கிரீட்டுக்கு மட்டும் தேவைப்படுது. பிளான் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 யூனிட் வந்து இந்த ஃபூட்டிங் காங்கிரீட்டுக்கு 20 mm தேவைப்படுது. 7th வந்து பார்த்திங்கன்னா RCC காலம் காங்கிரீட். இது வந்து ஃபூட்டிங் காங்கிரீட்டுக்கு அப்புறம் உள்ள ஒர்க்கு. இது வந்து 4 feet ஹைட் வந்து இந்த காலம் காங்கிரீட்டோட உயரத்தில் வச்சுக்கிட்டோம்னா பிளான் ஏ ஹோமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 CFT வந்து வால்யூம் வந்து ஆகுது. அதே மாதிரி பிளான் பி ஹோமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 51 CFT வந்துட்டு அந்த வால்யூம் வந்து நமக்கு வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்துட்டு தனித்தனியாக வந்து இப்போ நம்ம பார்ப்போம். சிமெண்ட்டு, சாண்டு, அக்ரிகேட் ரெண்டுமே வந்து பிளான் ஏ பிளான் பிக்குன்னு செப்பரேட்டாக பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இதே மாதிரி ஸ்டீலோட குவான்டிட்டி ப்ளஸ் ரேட்டை வந்து நான் வீடியோட எண்டிங்கில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பிளான் ஏ ஹோமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 பேக்ஸ் தேவைப்படுது. பிளான் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 பேக்ஸ் தேவைப்படுது. சாண்டு வந்து பார்த்திங்கன்னா பிளான் ஏக்கு 18 CFT தேவைப்படுது. பிளான் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 CFT தேவைப்படுது. இதே மாதிரி அக்ரிகேட் அதாவது 20 mm வந்து பார்த்திங்கன்னா பிளான் ஏக்கு வந்துட்டு 35 தேவைப்படுது. பிளான் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 CFT வந்து தேவைப்படுது. 8th ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பீம் காங்கிரீட் ஒர்க். இதில் பீமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.25 வந்து நம்ம வச்சுருக்கோம். பிளான் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 295 CFT காங்கிரீட் குவான்டிட்டி தேவைப்படுது. பிளான் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 320 CFT காங்கிரீட் குவான்டிட்டி வந்து நமக்கு தேவைப்படுது. நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பீம் காங்கிரீட் வந்துட்டு நம்ம ஷட்டரிங் அடித்து நம்ம வந்து காங்கிரீட் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிமெண்ட்டு. பிளான் ஏ ஹோமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் வந்து 52 பேக்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி பிளான் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 65 பேக்ஸ் தேவைப்படுது. சாண்டு வந்து பார்த்திங்கன்னா 110 CFT தேவைப்படுது. பிளான் பிக்கு வந்து 125 CFT தேவைப்படுது. அக்ரிகேட் வந்து பார்த்திங்கன்னா 225 CFT பிளான் ஏக்கு தேவைப்படுது. பிளான் பிக்கு வந்து 250 CFT தேவைப்படுது. ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா 710 கிலோ தேவைப்படுது. பிளான் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 800 கிலோ தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க். இதோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1:6. இதில் 1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 பாண்டு சிமெண்ட்டும் 6ங்கிறது 6 பாண்டு மணலும் வந்து மீனிங்கு. இதில் பிளான் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 590 CFT வந்து பிரிக் ஒர்க்கோட குவான்டிட்டி வருது. அதே மாதிரி பிளான் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 635 CFT வந்துட்டு பிரிக் ஒர்க்கோட குவான்டிட்டி வருது. இப்போ வந்து பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்குக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ நம்ம பார்ப்போம். இதில் வந்துட்டு பிரிக் ஒர்க்கோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 feet வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த 3 feetக்கு சேர்த்து தான் வந்துட்டு நம்ம சிமெண்ட்டு சாண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பிளான் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் 25 பேக்ஸ் தேவைப்படுது. பிளான் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 பேக்ஸ் ஆகுது. இதே மாதிரி சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளான் ஏக்கு வந்து 2 யூனிட்டும் பிளான் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 யூனிட்டும் வந்து ஆகுது. பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் ஏக்கு வந்து 8300 பிரிக்ஸும் பிளான் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9000 பிரிக்ஸும் நமக்கு வருது. 9th வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் காலம் காங்கிரீட். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 feetன்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து செப்பரேட்டாக நம்ம பிளான் ஏ பிளான் பின்னு பிரிச்சுக்கலாம். பிளான் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 34 CFT வந்து காங்கிரீட்டோட குவான்டிட்டி வருது. பிளான் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 CFT வந்து காங்கிரீட்டோட குவான்டிட்டி வந்து வருது. ஸோ
இப்போ வந்து மெட்டீரியல் வந்து நம்ம பார்ப்போம். பிளான் ஏ பிளான் பிக்குன்னு செப்பரேட்டாக பார்க்கலாம். பேஸ்மெண்ட் லெவலில் காலம் காங்கிரீட் வந்து பண்ணுறதுக்கு காலம் பாக்ஸ்லாம் தேவைப்படும். அதோட ரெண்ட்லாம் வந்துட்டு நான் லேபர் காஸ்ட்டோட நான் சேர்த்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து பிளான் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் 8 பேக்ஸும் பிளான் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பேக்ஸும் தேவைப்படுது. சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஏக்கு 15 CFTயும் பிளான் பிக்கு வந்து 18 CFTயும் ஆகுது. அக்ரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஏக்கு 30 CFTயும் பிளான் பிக்கு 36 CFTயும் ஆகுது. அந்த லாஸ்ட்டாக அதர் ஒர்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் கிளீனிங்கு, அதுக்கப்புறம் கிரேடி பீமுக்கு எக்ஸ்கவேஷன் பண்ணுறது, அப்புறம் சாயில் ரீஃபில்லிங், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஏக்கு வந்து 23,500 ஆகுது. பிளான் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,500 வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மெட்டீரியல்ஸோட குவான்டிட்டி வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ பிளான் ஏ பிளான் பின்னு செப்பரேட்டாக நம்ம பிரித்து பார்க்கலாம். இதில் வந்துட்டு பிளான் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வந்து டோட்டலாக 230 பேக் தேவைப்படுது. பிளான் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் டோட்டலாக 250 பேக் தேவைப்படுது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஏக்கு 92,000, பிளான் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வருது. இதே மாதிரி பிளான் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் வந்து 7 யூனிட் வருது. பிளான் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.5 யூனிட் வருது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,000 வருது. பிளான் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42,500 வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 mm. இது வந்து பிளான் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110 CFT வருது. பிளான் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130 CFT வந்து வருது. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஏக்கு 3,700, பிளான் பிக்கு 4,300 வருது. பிளான் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 mm அக்ரிகேட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 6 யூனிட் வருது. பிளான் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 mm அக்ரிகேட் 7 யூனிட் வருது. அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஏக்கு வந்துட்டு 21,000 வருது. பிளான் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,500 வருது. இப்போ ஸ்டீலோட குவான்டிட்டியும் பிரிக்ஸோட குவான்டிட்டியும் நம்ம பார்ப்போம். இப்போ பிளான் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வந்துட்டு 1,350 கிலோ வந்து வருது. பிளான் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,530 கிலோ வருது. ஸ்டீலோட வேல்யூ பிளான் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 1,12,000 வருது. பிளான் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 1,27,000 வருது. பிளான் ஏல பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,300 பிரிக்ஸ் வருது. பிளான் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,000 பிரிக்ஸ் வருது. அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஏக்கு வந்து 58,100 வருது. பிளான் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 63,000 வருது. இப்போ பிளான் ஏ அண்ட் பிக்கு காமனாக உள்ள எக்ஸ்பென்சஸை பற்றி பார்ப்போம். கிராவல் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 2க்குமே 50,000 வருது. க்யூரிங் கன்சல்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2க்குமே 10,000 தான் வந்து வருது. அதர் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 வந்து சேர்த்துக்கலாம் பிளான் ஏ அண்ட் பிக்கு 2த்துக்குமே. நெக்ஸ்ட்டு லேபர் காஸ்ட் வந்து பார்க்கலாம். பிளான் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,80,000 வருது. பிளான் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,10,000 வந்து வருது. அண்ட் தென் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட், இது வந்துட்டு மெட்டீரியல் காஸ்ட் ப்ளஸ் லேபர் காஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா வர வேல்யூ தான் வந்து நமக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வரைக்கும் நான் சொல்ல வரேன். இப்போ இது பிளான் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,90,300 பிளான் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,62,900 பேஸ்மெண்ட் வரைக்கும் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பட் அதோட முக்கியமாக நம்ம டெல்டா பில்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? மேலும் உங்களுக்கு கன்சல்ட் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை வந்துட்டு நாங்கள் சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டராக கண்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay tuned with DeltaBuilders. Bye bye. See you then.